நான் ஒரு நாள் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டு என்னடான்னு வந்து பார்த்தா ஒரு புறா குறுக்க கண்ணாடி இருக்கிறது தெரியாமல் வீட்டுக்குள்ளே வரதா நினச்சிக்கிட்டு வேகமாக வந்து மோதி சுருண்டு கீழே வந்துருச்சு. எனக்கு பார்க்கவே கஷ்டமாக போயிடுச்சு. சரி என்னாச்சுன்னு பார்க்கலாமேன்னு கிட்ட போய் பிடிக்கலான்னு பார்த்தா அதால் நடக்கவும் முடியல, பறக்கவும் முடியல. எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி அதோட வால், கால், ரெக்கையெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். பட் வாயில் கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது. ஏன்னா அது தலையில தான் ஃபர்ஸ்ட் மோதி இருக்கும். அதுக்கு தலை கிருகிருன்னு சுத்தமேன்னு சொல்லிட்டு அதோட கண்ணை மூடி என் நெஞ்சோட அணைச்சிக்கிட்டேன். நமக்கு தலையில் அடிப்பட்டா தலை மேலே புறா பறக்கும். இப்போ புறாவுக்கே தலையில் அடிபட்டுருக்கு பாவம். சரி தண்ணி குத்தா குடிக்குதான்னு பார்க்கலான்னு தண்ணி கூட கொடுத்து பார்த்தேன். பட் தண்ணியே குடிக்கல. அதுக்கப்புறம் நடந்ததை நீங்களே பாருங்க. பயத்தில் இருக்கு ஆக்சுவலாக. உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? ஓ, நீங்க ஜெர்மன் புறால. விஐஸ் டூ பிஐஸ் டூ எல்பிஸ் டூ. ஓ இஸ் டைன மாமா? ஓ இஸ் டைன பாப்பா? இங்கே ஜென்ரலாக இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் டோர்லேயோ இல்லை விண்டோவோட கண்ணாடியிலேயே மோதுறது சகஜம்தான். அதுக்கு காரணம் கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தான். சரி இதுக்கப்புறம் எந்த பேர்டும் அடிப்படாமல் இருக்கணும்னு நானும் கர்டன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ரூம் பிரைட்டாக இருக்கணும்ன்றதுக்காக திறந்து வச்சேன். பட் அந்த நேரத்தில் ஒரு பேர்டு வந்து அடிபட்டு மண்டை கலங்கி விழு எனக்கு தெரியாது. அவர் என்னமோ வந்து ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஓட்டு வந்து ஜாயின் வந்து இடிச்சிட்டாரு. ஓவர் ஸ்பீடாக ஓட்டினா இதுதான் நிலைமை. சரியா? நீங்களும் பார்த்து வண்டி ஓட்டுங்க. Hast du Hunger? Möchtest du etwas zu essen? Ich gebe etwas. Möchtest du essen? ரொம்ப பயந்துருக்குங்க. ஹார்ட் பீட் பார்த்தோன்னா டபுக்கு 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 டபுக்கு. நீங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பதறிட்டு இருக்கு பாவம். இது ஆண் புறாவா பெண் புறாவா தெரியலையே. இது பாருங்க, இது ஆண் புறாவா பெண் புறாவான்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் ஏதோ காப்பாத்திருக்கேன், ஆனா காப்பாத்துல எடுத்து வந்து கொஞ்சம் ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, வால் கூட பாருங்க. பாத்தீங்களா, விரிச்சு காமிக்கிறாரு. ஆனா இருப்பாங்களோ. சரி ஓகே, உன்னை வெளியில விடுறேன். ஃபர்ஸ்ட் அட்டம்லயே பறந்துட்டேன்னா உன்னை விட்டுறேன். இல்லைன்னா நீ 2 நாள் என்கிட்ட வந்து அட்மிட் ஆகணும். சரியா? நான் தான் உன் டாக்டர். உன்னை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறேன். உனக்கு வேலையாடி தண்ணி, ஃபுட்டு அதெல்லாம் கொடுத்து நல்லா காப்பாத்தி 2 நாள்ல உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஓகேவா? உன்னை எதுவுமே வெளியில வச்சு பார்ப்போம். இங்கே நல்லா பறக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். சிவப்பாவும் சார் பறக்க முடியல, அதான் காலு நடக்க முடியல. தத்தி நடக்கிறாங்க. Kannst du laufen? Kannst du fliegen? Hörst du mich? Hallo? No response. கன்ஃபார்ம் நீ ஹாஸ்பிட்டல் தான் சேரணும். சரி ஓகே, அட்மிட் பண்ணிடுவோம். ஓகே, இதோட இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். டாட்டா சொல்லு எல்லாத்தையும். டாட்டா சொல்லு. டாட்டா. அவன் கால் கொஞ்சம் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கிட்டோம். பாய்.